அனைவருக்கும் வணக்கம். ஆனுவல் லீவு எல்லா குழந்தைங்களுக்கும் விட்ருப்பாங்க. சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்கள எப்படி என்கேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஸோ நான் இதை டீக்ளட்டரிங்கோடு எப்படி கொலாபரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கும்போது, டீக்ளட்டரிங்கை எப்படி ஒரு ஃபன்னாக இந்த சம்மர் டைமில் இந்த ஆனுவல் ஹாலிடேஸில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் முக்கியமாக குழந்தைங்களை எப்படி இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது தான் இதுலேயே ஒரு டாப்பிக்கில் நம்ம பண்ணலாமே, ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு பார்த்தேன். அப்போது என்னோடய யங்கர் டாட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் கேம்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கும்போது ஷீ வாஸ் டெல்லிங் சம் கேம்ஸ். அவளுக்கு பிடிச்ச கேம்ஸ்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அந்த கேம்ஸ் அடிப்படையிலே நம்ம ஏதாவது ஒரு டீக்ளட்டரிங்கை கிளப் பண்ணி அதை எப்படி ஃபேமிலியாக நம்ம பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் அவங்கள்ட்டேருந்து கிடச்சிது. அவங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் பிடிக்குமோ அதை பேஸ் பண்ணி நிறைய கேம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த வீடியோவை த்ரூ அவுட்டாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸை டீக்ளட்டரிங்கில் இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த சம்மர் டைமில் இந்த டீக்ளட்டரிங்கை எஃபெக்டிவாக நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சம்மர் ஹாலிடேஸை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக வெளியில் போய் தான் என்ஜாய் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்கள் வீட்டிலே யூ கேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் காமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யுவர் ஃபேமிலி. அது நம்ம டீக்ளட்டரிங் பண்ணால் தான் பண்ண முடியும். அதை எப்படி ஃபன்னாக கொண்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓரளவுக்கு சில ஐடியாஸ்லாம் எனக்கு கிடச்சிது. அது பிளான் பண்ணும்போது எந்தெந்த ஏரியாவை நம்ம வீட்டில் டீக்ளட்டரிங் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த வீடு எங்களுக்கு புதுசு. ஸோ இதில் ஓப்பன் ஷெல்ஃப் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்கும்போது எனக்கே பொருட்கள் நிறையா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பொருட்கள் டீக்ளட்டரிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அதனால் நானும் பிளான் பண்ண ஆரம்பித்தேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் ரோல் த டைஸ். இது இந்த டைஸ் நம்ம எல்லாருமே வீட்டில் வச்சுருப்போம், எல்லாருமே விளாண்டுருப்போம். ஸோ இதில் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஒவ்வொன்று இருக்குது. இப்போ தாயம் அந்த 5னா 5க்குன்னு சில லிஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம் நம்ம அன்றைக்கி டீக்ளட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கேன். இப்போ நம்பர் 1ல் அதில் எந்தெந்த ரூமு எந்தெந்த ஏரியாவை டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு டைஸில் இருக்க ஒவ்வொரு மார்க்குக்கும் நான் எழுதி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த டைஸை நம்ம குழந்தைங்களே உருட்ட சொல்கிறது, இல்லை யார் நம்ம வீட்டில் முக்கியமான ஆளோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த டைஸை உருட்டும் போது அதில் என்ன வருதோ அந்த ஏரியாவை நாங்களாம் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்தோம். இந்த டைஸை ரோல் பண்ணும்போது எல்லா நம்பர்ஸ்லேயும் எப்பயுமே ஏதாவது ஒரு ஏரியாவை நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். அதில் ஒரு சில நம்பர்ஸ்க்கு மட்டும் நான் அன்றைக்கி ஒரு ஃப்ரீ ஒரு ஹாலிடே மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சம்டைம்ஸ் ரெகுலராக நம்ம டீக்ளட்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைஸ் ரோல் பண்ணும்போது ஒரு 5ஓ 6ஓ நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது இட்ஸ் அ பிரேக் ஃபார் அஸ். அன்னைக்கு நமக்கு ஃப்ரீ டே அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு எழுதி வச்சுருந்தேன். ஸோ தட் எல்லா நாளும் எல்லா நம்பருக்கும் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் அந்த ஃபஸ்ட்டு டைஸை ரோல் பண்ணும்போது நம்ம கிச்சன் ஏரியாவில் ஒன் போர்ஷன் ஆஃப் ஏரியா நான் டீக்ளட்டர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த ஏரியாவை மட்டும் நான் டீக்ளட்டர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன போர்ஷனாக நான் பிரிச்சுக்கிட்டேன். ரொம்ப பெரிய வேலையை எடுக்காமல், கிச்சன் அந்த மாதிரி எடுக்காமல், கிச்சனில் ஒரு பார்ட் ஆஃப் ஷெல்ஃபு, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு சின்ன சின்ன போர்ஷனை எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரேஸ் அண்ட் ரிவார்டு. இது ஒரு ரேஸ் மாதிரி நாங்கள் வச்சோம். இதுக்கு ஒரு டைமர் செட் பண்ணி ஒரு 10 நிமிஷமோ இல்லை 7 நிமிஷமோ உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் டைமோ அந்த டைமில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டைமர் செட் பண்ணிக்கலாம். அப்போ எல்லோரும் இன்வால்வ் ஆகி வீட்டில் ஒவ்வொரு ஏரியாவும் எந்தெந்த இடம் கிளட்டராக இருக்கோ அந்த ஏரியாவை எல்லாமே நம்ம டீக்ளட்டர் பண்ணோம். ஸோ நான் ஒரு லிவிங் ரூம் எடுத்துக்கிட்டேன், என்னோடய யங்கர் டாட்டர் பால்கனி எடுத்துக்கிட்டா, ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துக்கிட்டாங்க, என்னோடய எல்டர் டாட்டர் அவளோட ரூம் எடுத்துக்கிட்டா. ஸோ இந்த ரேஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தோம் டெய்லி. அந்த 10 மினிட்ஸில் குயிக்காக அந்தந்த ஏரியாவை அவங்க டீக்ளட்டர் பண்ணணும். தே ஹாவ் டு கீப் இட் அஸ் அ கிளட்டர் ஃப்ரீ ஏரியா. ஸோ அப்படி பண்ணும்போது ஃபேமிலியாக ஒரு ஃபன்னாகவும் ஒரு ஜாலியாகவும் நாங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணோம். அப்படி பண்ணும்போது குயிக்காக வேலை முடிஞ்சுது.
ஸோ எப்பயுமே வந்து ஒருத்தரே டீக்ளட்டர் பண்ணி டயர்டாகி ஸோ ஒரு மாதிரி வந்து ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருந்த சமயத்தில் இந்த மாதிரி கேம்ஸ் வந்து ஃபேமிலியாக விளையாடும்போது ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து என்கேஜ்டாக இருந்தாங்க. ஸோ சம்மர் டைமில் அந்த போரிங் அப்படிங்கிறதுக்கு வேலையே இல்லை. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி நாங்கள் ஃபன்னாக வந்து பிளான் பண்ணோம். ஒன்ஸ் அந்த டைம் முடிஞ்சோடனே இமீடியட்டாக நாங்கள் ஸ்டாப் பண்ணி எங்களோட ரொட்டீனுக்கு போக ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி அலாரம் அடித்தோன்னே we will get back to our own routine. ரேஸ் அண்ட் ரிவார்டுன்னு சொல்லியிருந்தேன். இவ்வளோ டீக்ளட்டரிங்கை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடு இன்வால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ரிவார்ட் பண்ணணும் இல்லையா? இமீடியட் ரிவார்டு வந்து எப்போயுமே மோட்டிவேட் பண்ணணும். நம்ம எந்த ஒரு வேலைகள் கொடுத்தாலும் சின்ன குழந்தைங்களோ ஃபேமிலி மெம்பர்ஸோ போகும்போது நம்ம இமீடியட்டாக ரிவார்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் ட்ரை பண்ணது வந்து வீட்டிலே ஹோம்மேடு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணேன். ஸோ இந்த சம்மர் டைமுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஹோம்மேடு அப்படிங்கிற போது எப்போயுமே ஸ்பெஷல் அண்ட் ஹெல்த்தி. ஸோ குழந்தைங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த டீக்ளட்டரிங் முடிஞ்சோன்னா வி ரியலி ஹேட் அ குட் டைம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்கி ஜார், இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜாரில் வந்து வீட்டில் எந்தெந்த போர்ஷன் எல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டு வச்சுட்டேன். ஸோ யாராவது வந்து அதில் ஒருத்தர் ஒரு சிட்டை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சிட்டில் என்ன வருதோ அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவை வந்து டீக்ளட்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் அன்னைக்கு எடுத்த சிட்டில் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம்லாம் வந்துருந்துச்சு. ஸோ நான் வந்து இதில் எடுத்ததுக்கப்புறம் நான் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் நான் வந்து டீக்ளட்டர் பண்ணேன். ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது வீட்டில் நிறைய ஏரியாவில் இருக்குது. ஒன் போர்ஷனை மட்டும் நான் எடுத்து அன்னைக்கு வந்து நான் டீக்ளட்டர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷன் எடுத்து டீக்ளட்டர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபன்னாகவும் ஹாப்பியாகவும் நம்மளால் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின்னிங் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீலை சுற்றி விட்றது, இதை ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் எந்தெந்த ஏரியாவை வந்து நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருக்கும். அதில் வந்து எந்தெந்த போர்ஷன், இப்போ கிச்சன், கார்டன், பால்கனி ஆர் டெரஸ், எந்தெந்த ஏரியா உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த போர்ஷன் உங்களுக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து நீங்கள் ஸ்பின்னை கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக அதுவே வந்து சுற்றி ஒரு ஏரியாவுக்கு வரும். அதில் வந்து நீங்கள் வின் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஃபன் லவ்விங்காக இருக்கும். ஃப்ரீ ஆன்லைன் கேம்ஸ் தான், நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீக்ளட்டரிங் வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ இதில் எந்த ரூம் வருதோ அந்த ரூமை வந்து அன்றைக்கி நாங்கள் டீக்ளட்டர் பண்ணுவோம். ஸோ பொதுவாக இதை குழந்தைங்களை வந்து பண்ண சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து வந்து இந்த மாதிரி கேம்ஸை விளையாடும்போது வந்து இட் வாஸ் ரியலி ஃபன். அட் த சேம் டைம் எங்களோட நீடு வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ அதை எங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சுது. ஸோ லிவிங் ரூம் அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து லிவிங் ரூமே ரொம்ப கிளட்டர் ஃப்ரீயாக தான் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து கண்ணில் பட்டது வந்து பார்த்திங்கன்னா சில புக்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம படித்த புக்ஸ் எல்லாம் வந்து திருப்பி அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த புக்ஸை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணேன் லிவிங் ரூமில் ஒரு போர்ஷனில். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அந்த டிவி யூனிட்டில் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு போர்ஷனே நான் டீக்ளட்டர் பண்ண வேண்டியது இருந்துச்சு லிவிங் ரூமில். டிவி யூனிட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய ஏர்டெல் பழைய மோடம் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இந்த ஏரியாவுக்கு யூஸ் ஆகாது, அதை நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியாது, அதை தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்லாம், யூஸ் பண்ணாத ஐட்டம்லாம் கொஞ்சம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒவ்வொரு ஏரியாவையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் ஸ்மால் திங்ஸை வச்சு நீங்கள் பண்ணும்போது இந்த என்டையர் மந்த்தை ரொம்ப ஃபன்னாக எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸை வச்சு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் சேலஞ்சுனால் என்னென்னா டே 1 வந்து ஒரு ஐட்டமை டீக்ளட்டர் பண்ணுறது, டே 2 2 ஐட்டம், டே 3 3 ஐட்டம், டே 4 4 ஐட்டம், டே 5 5 ஐட்டம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேக்கும் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் வந்து நிறைய பொருட்களை வந்து டீக்ளட்டர் பண்ண முடியும். இந்த கேம் வந்து டீக்ளட்டரிங் ஃப்ரெட்டர்னிட்டியில் ரொம்ப காமனான கேமு. ஸோ எல்லாருமே இதை விளையாடுற கேம் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் அதை ஃபேமிலியோடு விளையாண்டு பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். நீங்களும் டீக்ளட்டரிங்கை ஃபன்னாகவும்
ஹாப்பியாகவும் இந்த சம்மர் டைமில் எடுத்துகிட்டு போங்க. வீட்டை மறக்காமல் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ச்சியாக இன்னும் வந்து ஒரு சில கேம்ஸ்லாம் கொடுக்கும்போது நம்ம டீக்ளட்டரிங்கை ரொம்ப ஃபன்னாக நம்ம கொண்டு போகலாம். அட் த சேம் டைம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையும் இன்வால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.